ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே நேரத்தில் குயிக்காக செய்கிற மாதிரி க்ரீம் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்டு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு பால் பாத்திரம் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம கட்டியான பால் சேர்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் எப்பவும் காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றிட்டு காய்ச்சுங்க. அப்போ தான் பால் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாலில். பால் நல்லா கொதித்து காய்ச்சிட்டேன். கொஞ்சம் இந்த டைமில் 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான். நீங்கள் கடையில் வாங்குற பவுடர்னால் அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றி கலந்து ஊற்றலாம். ஊற்ற முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஊற்றின உடனே நீங்கள் அந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டியை சுத்தமாக விழாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளம்ஸே வராது. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன். ஆனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிறேன். நல்லா ஆறின அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பழங்கள் கட் பண்ண கட்டு. இப்போ எல்லா பழங்களும் கட் பண்ணிவிட்டேன். என்னென்ன பழங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு வேண்டிய பழங்கள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுற பழங்களை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ எல்லா பழமே ஒவ்வொரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். பேரிக்காய் 1 கப்பு, பப்பாயா 1 கப்பு, அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் 1 கப்பு, ரெட் ஆப்பிள் 1 கப்பு, அப்புறம் கிரேப்ஸ் சீட்ஸ்லாம் நோட்டிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பேரிச்சம்பழத்துக்கும் உள்ள சீடெல்லாம் நோட்டிட்டு அதில் காம்பையும் நோட்டிடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் இதுவும் பாருங்கள், நல்லா ஆறி நல்லா திக்காயிட்டு இப்போ மறுபடியும் இந்த விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கலந்த உடனே உங்களுக்கு லூஸ் ஆயிரும். நீங்கள் கடைகளில் எப்படி வாங்கி சாப்பிட்றீங்களோ டேஸ்ட்டு செம்மையாக அதே மாதிரி இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த மாதிரி விஸ்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பழங்களையுமே இதில் நான் போட்டுக்கிறேன். ஆரஞ்சு பழத்துக்கு மட்டும் உள்ள நாரும் அதோடைய சீடு மட்டும் ஞாபகமாக எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா உருத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொத்து கொத்தாக வராது, ஒன்றா வரும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கிறதுக்கு கண்டென்ஸ் மில்க் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அதாவது மில்க் மேடு. இப்போ மில்க் மேடில் நிறைய சீனி இருக்கும். அதனால தான் நம்ம கஸ்டர்ட் பவுடரில் காய்ச்சும் போது 2 ஸ்பூன் தான் நம்ம சீனி சேர்த்தோம். இப்போ காய்ச்சின கஸ்டர்டு இதில் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்டு இவ்வளோ கட்டியாக ஊற்றினா தான் நம்ம நேரஞ்சென்று சாப்பிடும்போது அப்படியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதாவது திக் க்ரீமு. நல்லா கட்டியான க்ரீம் வாங்கி ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. கஸ்டர்டு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. பழங்களும் சேர்த்துருக்கோம், கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா கூலான அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பவுலில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப தண்ணியாக காய்ச்சினோம்னா கஸ்டர்டு தண்ணி போல் பாயாசம் மாதிரி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.